என்பது கற்கருவிகளை செய்வதற்காக கற்கள் பயன்படுத்தப்பட்ட வரலாற்றுக்கு முந்திய காலப்பகுதியை குறிக்கிறது. கற்காலம் 3 பகுதிகளாக வகுக்கப்படுகிறது. அவை பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். பழைய கற்கால மனிதன் மரம், எலும்பு முதலியவற்றாலான கருவிகளை பயன்படுத்தி வந்தான். சிறு குழுக்களாக இயங்கிய பழைய கற்கால மனிதன் தாவரங்களில் இருந்து உணவை சேகரிப்பதற்கும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் இக்கருவிகளை பயன்படுத்தினான். இடைக்கற்காலத்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்களால் கற்கருவிகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தினான். இவை நுண்கற்கருவிகள் என அழைக்கப்பட்டன. இந்த கருவிகள் செயற்திறனுடன் வேட்டையாட வழிவகுத்ததுடன் சிக்கலான குடியிருப்புகள் தோன்ற காரணமாயிற்று. புதிய கற்காலத்தில் பயிர்களை அறுவடை செய்வதற்கும் பதப்படுத்துவதற்கும் தேவை ஏற்பட்டதால் அரைப்பதற்கும் தீட்டுவதற்குமான கற்கருவிகள் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்தன.